நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டை விட தேர்ச்சி விகிதம் 3.5% அதிகரித்திருப்பது நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்ற அரசின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை மற்றும் காரைக்காலில் இருந்து 2012-13 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 12,558 மாணவ மாணவிகள் எழுதிய நிலையில் அதில் 11,072 பேர் வெற்றி பெற்றதாகவும், இதன் மூலம் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 3.66% கூடுதலாக பெற்று 88.17% உயர்ந்துள்ளதாக கூறினார். இதில் புதுவையில் இருந்து மட்டும் சுமார் 10,670 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியதில் 9,429 பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில், காரைக்காலில் இருந்து மட்டும் தேர்வு எழுதிய 1,888 பேரில் 1,643 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் கூறிய முதல்வர் ரங்கசாமி, பொதுத் தேர்வில் மாநில அளவில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளை சேர்த்து பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி மாணவன் வேணு சீனிவாசன் 1,187 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஸ்ரீதரன் 1,183 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும், பெத்தி செமினார் பள்ளி மாணவன் சிவநேசன், ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி மாணவி காக்னே ராஜேஸ்வரி ராஜேந்திரன், விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி மாணவி தக்ஷிதா ஆகியோர் முறையே 1,182 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் கூறினார். அதுபோன்று புதுவை பகுதியில் அரசு பள்ளி அளவில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி ரம்யா 1,164 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஐயப்பன் 1,152 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும், புராணசிங் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் முருகவேல் 1,146 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளதாகவும், காரைக்காலில் அரசு பள்ளிகளில் அன்னை தெரேசா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சுபாஷினி, காயத்ரி ஆகியோர் 1,162 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் சண்முக சுந்தரம் 1,152 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும், அதே பள்ளியை சேர்ந்த ராஜகிரண் என்ற மாணவன் 1,148 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளதாக கூறிய அவர், புதுவையில் தனியார் பள்ளி அளவில் பெத்தி செமினார் பள்ளி மாணவன் வேணு சீனிவாசன் 1,187 மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், அமலோற்பவம் பள்ளி மாணவன் ஸ்ரீதரன் 1,183 மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும், பெத்தி செமினார் பள்ளி மாணவன் சிவநேசன், ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி மாணவி காக்னே ராஜேஸ்வரி ராஜேந்திரன், விவேகானந்தா பள்ளி மாணவி தக்ஷிதா ஆகியோர் 1,182 மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ள நிலையில், காரைக்காலில் SRVS நேஷனல் மேல்நிலைப்பள்ளி மாணவி கீதாஞ்சலி 1,180 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், நிர்மலா ராணி மேல்நிலைப்பள்ளி மாணவி லட்சுமி பிரியா 1,172 மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும், SRVS நேஷனல் பள்ளி மாணவி சிவரஞ்சனி 1,169 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுவையில் அரசு பள்ளி அளவில் கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று முதலிடத்தையும், கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 98.70% தேர்ச்சி பெற்று இரண்டாவது இடத்தையும், சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 96.61% தேர்ச்சி பெற்று மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ள நிலையில், காரைக்காலில் தந்தை பெரியார் அரசு பள்ளி 96.61% தேர்ச்சியுடன் முதலிடத்தையும், அன்னை தெரேசா அரசு பள்ளி 95.78% தேர்ச்சியுடன் இரண்டாவது இடத்தையும், திருநள்ளார் அரசு பள்ளி 92.35% தேர்ச்சியுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட மொத்த தேர்ச்சி விகிதம் 3.66% உயர்ந்துள்ளதாகவும், அரசு பள்ளி அளவில் 4.58% தேர்ச்சி விகிதம் உயர்ந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இது அரசு எடுத்து வரும் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் ஆசிரியர்களுக்கு தனது பாராட்டுகளையும் தெரிவித்த அவர், நல்ல கல்வி அளிக்க வேண்டும் என்ற அரசின் எண்ணத்திற்கு ஏற்ப தேர்ச்சி விகிதத்தை உயர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதற்கு ஆசிரியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுவை மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை அப்பள்ளி முதல்வர்கள் பாராட்டினர். 2012-13 கல்வியாண்டின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று 9ஆம் தேதி வெளியிடப்பட்டன. இதில் மாநில அளவில் பெத்தி செமினார் பள்ளி மாணவன் வேணு சீனிவாசன் 1187 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். இதையடுத்து பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் ஜான் போஸ்கோ மாணவர் வேணு சீனிவாசனுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்கள் சக மாணவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். இதே பள்ளியைச் சேர்ந்த மாணவன் சிவனேசன் மாநில அளவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அவருக்கும் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். எமது பள்ளியில் எழுதிய வேணு ஸ்ரீனிவாசன் 12C குரூப் மாணவர் 1187 வாங்கி ஸ்டேட்ல முதல் ரேங்க் வாங்கியிருக்கிறார். சிவநேசன் 1182 ஸ்டேட் 3rd ரேங்க் வாங்கியிருக்கிறார். மொத்தம் எங்க பள்ளியிலிருந்து முதல் 3 மாணவர்கள் வேணு ஸ்ரீனிவாசன் 1187 ஸ்கூல் ஃபர்ஸ்ட், சிவநேசன் 1182 செகண்ட், ரேவந்த் 1177 தேர்ட். இந்த வேணு ஸ்ரீனிவாசன் மாணவர் 12C குரூப்ல இருந்து சொல்லியிருக்கிறார். அவர் 3 சென்டம் வாங்கியிருக்கிறார். அக்கவுண்டன்சி, காமர்ஸ், பிசினஸ் மேத்ஸ் 3 சென்டம் வாங்கியிருக்கிறார். அதே போல அதே குரூப்ல இன்னொரு மாணவர் கோவிந்தன், அவரு 3 சென்டம் வாங்கியிருக்கிறார். அக்கவுண்டன்சில காமர்ஸ், பிசினஸ் மேத்ஸ் 3 வாங்கியிருக்கிறார். அப்புறம் ஜே அரவிந்த் மாணவர் காமர்ஸ், பிசினஸ் மேத்ஸ் 2 சென்டம், ஜெயராம் கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 2 சென்டம், ராஜேஸ்வர் பாலாஜி மேக்ஸ், கெமிஸ்ட்ரி 2 சென்டம் வாங்கியிருக்காங்க. எமது பள்ளியில் எழுதுற மாணவர்கள 26 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க மொத்தமா. என் பேர் வேணு ஸ்ரீனிவாசன். பெட்டி செமினார் பள்ளியில் படிக்கிறேன். 1187 மார்க் எடுத்திருக்கேன். பாண்டிச்சேரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அண்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சில் 198 எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் 192, எக்கனாமிக்ஸில் 197, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பிசினஸ் மேத்ஸில் 200. அடுத்து ஆடிட்டர் ஆகணுன்றது என்னோட எய்ம். சென்னையில் கோச்சிங் கிளாஸஸ் CPT அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஜூனில் எக்ஸாம் எழுத போகிறேன். யூ வில் see me as an auditor in the next 3 years. Thank you. நான் பெட் செமினார் ஸ்கூலில் படிக்கிறேன். 1182 எடுத்திருக்கேன். ஸ்டேட் 3rd வாங்கியிருக்கேன். இதுக்கு எங்கள் பிரின்சிபல், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட என்கரேஜ்மெண்ட் தான் காரணம். நான் ஃபியூச்சரில் டாக்டர் ஆகணும்னு. இதே போன்று அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஸ்ரீதரன் 1183 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு பள்ளி முதல்வர் லூர்துசாமி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். என் பேர் ஸ்ரீதரன். நான் அமலோபம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்புறம் பாண்டிச்சேரியில் ஸ்டேட் செகண்ட் வந்திருக்கேன். என்னோட கிராண்ட் டோட்டல் 1183. இந்த மார்க் எடுக்க எனக்கு எல்லாருமே ரொம்ப உதவி பண்ணாங்க. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இன்க்ளூடிங் பிரின்சிபல் எல்லாருமே இந்த மார்க் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அந்த மார்க் எடுக்க டெய்லியும் நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கும் இதில் ரொம்ப நிறையவே இருக்கு. டெய்லி ஸ்கூல்ல ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி ரிவிஷன் டைமை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வீட்டில் போய் கூட 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் நைட் ஃபுல்லாக படிப்பேன். அப்புறம் என்னோட ஃபியூச்சர் எய்ம் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். மேலும் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி மாணவி தக்ஷிதாவை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து இனிப்பு வழங்கி வாழ்த்தினர். இதுகுறித்து மாணவி தக்ஷிதா கூறுகையில், நான் தக்ஷிதா விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து நான் இங்க 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறேன். என் டோட்டல் 1182, பர்சன்டேஜ் 98.5. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மார்க்ஸ் எடுத்து. நான் ஸ்டேட் லெவல்ல 3rd ரேங்க் செக்யூர் பண்ணிருக்கேன். ஃபியூச்சர் நான் CA படிச்சிட்டு இருக்கேன் இப்போ கிளாஸஸ். அண்ட் சைட் பை சைட் நான் BA ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இங்கிலீஷ்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா அதுதான் படிப்பேன். அண்ட் நான் CAவும் படிச்சிட்டு இருக்கேன் இப்போ சைட் பை சைட். ஸோ ஐ ஹோப் என் ஃபியூச்சரும் இதே மாதிரி பிரைட்டா இருக்கும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் பாராட்டப்பட்டனர். கடந்த மார்ச் மாதம் மாணவர்கள் எழுதிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று 9ஆம் தேதி வெளியிடப்பட்டன. அதில் மாநில அளவில் அரசு பள்ளிகளில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி ரம்யா 1164 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். இதையடுத்து பள்ளி முதல்வர் மாணவி ரம்யாவிற்கு பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். அரசு பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவி ரம்யா தனது வெற்றி குறித்து கூறுகையில், என் பேர் ரம்யா. நான்
கதிர்காமம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு இதுக்கு நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் என் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் இவங்களாம் இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்ததால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இதேபோன்று முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஐயப்பன் 1152 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளிகளில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மாணவரை அப்பள்ளி முதல்வர் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டினார். தனது வெற்றி குறித்து மாணவர் ஐயப்பன் கூறுகையில், என் பேர் ஐயப்பன். நான் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன். நான் அரசு பள்ளிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என் பெற்றோர் தான். அவங்க நல்லா என்னை படிக்க வச்சாங்க. அதுமாதிரி நான் என் டீச்சர்ஸும் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. தமிழகத்தை போன்று புதுவையிலும் விவசாய தொழிலாளர் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று மாநில திராவிட முன்னேற்ற கழக விவசாய தொழிலாளர் அணி வலியுறுத்தியுள்ளது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக விவசாய தொழிலாளர் அணி புதிய நிர்வாகிகள் அறிமுக கலந்துரையாடல் கூட்டம் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன் முன்னிலையில் மாநில திமுக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் நடைபெற்றது. மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தமிழரசன் வரவேற்க தலைமை கழக விவசாய தொழிலாளர் அணி செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான செஞ்சி ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய கூட்டத்தில் மாநில கழக அவைத்தலைவர் சுப்பராயன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், கழக பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மற்றும் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர்கள் VG லோகு, இள தெய்வ சிகாமணி, பாலு, சிவசக்தி முருகன், G கிருஷ்ணமூர்த்தி, K கிருஷ்ணமூர்த்தி, பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவை மாநில கழகத்தில் முதன் முறையாக விவசாய தொழிலாளர் அணி மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதற்கு திமுக தலைவர், பொருளாளர் மற்றும் கழக விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் ஆகியோர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டது. மேலும் தமிழகத்தை போன்று புதுவையிலும் விவசாய தொழிலாளர் நல வாரியம் அமைத்து தர வேண்டும். பதிவு செய்யப்படாத தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு 3 கோடி ஒதுக்கியது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பை விவசாய பருவ நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.